سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل على محمد وآل محمد. இன்றைய இந்த தர்சுக்காக சையதுனா ஹஜரத் அமீருல் முஃமினீன் ஹலீஃபத்துல் மஸீஹ் அல் ஹாமிஸ் ஸல்லல்லாஹு தஆலா நஸீல் அஸீஸ் அவர்களுடைய ஒரு தர்பியத் தலைப்பிலான, அதிலும் விசேடமாக தொழுகையினுடைய சலாத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் முகமாக ஹுஸூர் அவர்கள் ஆற்றிய ஒரு ஜும்மா பேருரையின் ஒரு பகுதியை துவக்கத்தை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன். இந்த ஜும்மா பேருரையிலே நம் அனைவருக்கும் தேவையான நிறைய போதனைகள் காணப்படுகின்றன. ஹுஸூர் அவர்கள் இதில் சூரா 29வது அதிகாரம் 46வது வசனத்தை இந்த ஜும்மா பேருரையின் துவக்கத்தில் ஓதினார்கள். அதனுடைய மொழிபெயர்ப்பு, வேதத்திலிருந்து உமக்கு வஹி அறிவித்ததை ஓதுவீராக, மேலும் தொழுகையினை நிலைநாட்டுவீராக. நிச்சயமாக தொழுகை வெட்கக்கேட்டிலிருந்தும் பகிரங்கமான தீமையிலிருந்தும் ஒருவனை தடுக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹுவை நினைவு கூறுவது ஏனையவற்றை விட பெரியதாகும். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை அறிகின்றான். ஹுஸூர் அவர்கள் கூறுகின்றார்கள், 14வது நூற்றாண்டில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடிமையாக திகழ்ந்த ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்துள்ள போதனைகள் மீண்டும் உலகில் நிலைநாட்டப்படுகின்றது என்பதை ஒவ்வொரு அஹ்மதியும் அறிந்திருக்கின்றார். அதாவது 14ஆம் நூற்றாண்டு என்பது ஹிஜ்ரி 14ஆம் நூற்றாண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த போதனைகள் மீண்டும் ஒரு புதிய வடிவில் மிகவும் விளக்கமான முறையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக உலகில் முன்வைக்கப்படுகின்றது. இந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹதியிடம் பையத்து செய்து அவருடைய ஜமாத்தில் இணையும் நட்பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத்து செய்துள்ள நாம் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்களோ அதை நிறைவேற்றுகின்றோமா, அல்லது இந்த பையத் நம்மிடம் என்ன பொறுப்புகளை நிறைவேற்றும்படி கூறுகின்றதோ அதை நாம் நிறைவேற்றுகின்றோமா? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத்து செய்த அவர்களது உம்மத்தை சார்ந்த முன்னவர்கள் எவ்வாறு தமது பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றினார்களோ அவ்வாறு நாமும் நமது பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றோமா? அதாவது நாயகத்தின் சஹாபாக்கள் முன்னவர்கள் அந்த பையத்து செய்ததன் பிறகு நிறைவேற்றிய அந்த பொறுப்புகளை நாமும் நிறைவேற்றுகின்றோமா? நிச்சயமாக முன்னவர்கள் தங்களது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார்கள். அவர்கள் இறைவனது வசனங்களை கேட்டார்கள், அதன் மூலம் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் தூய்மையடைந்த பிறகு அவர்கள் இறைவனுடன் ஒன்றும் அளவில், அதாவது இறைவனுடன் தொடர்பு வைக்கும் அளவில் உயர்வான தகுதியை பெற்றார்கள். பிறகு அவர்கள் லட்சக்கணக்கான மக்களை தூய்மைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்டவர்கள் நல்லெண்ணத்துடன் செயல்பட்டதை போன்றே நமது சிந்தனைகளும் செயல்களும் இல்லை என்றால், அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் இவ்வாறெல்லாம் செய்தார்கள், அதே முன்னவர்கள் இருந்த அந்தஸ்தில் பின்னவர்களை இணைப்பதற்காகத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஹுஸூர் அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே இப்பேற்பட்ட நல்லெண்ணத்துடன் செயல்பட்டதை போன்று நமது சிந்தனைகளும் செயல்களும் இல்லை என்றால் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் பணியை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம் என்றே அதன் பொருளாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இதுவரை சேராத மற்றவர்களுக்கு இடையிலும் அவரை எழுப்புவான் என்பது இந்த அல் குர்ஆன் வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு. மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உம்மத்தை சார்ந்த ஆகிரீன்களை, அதாவது தனக்கு பின்னால் வரக்கூடியவர்களை தனது ஆன்மீக கவனம் மூலம் தங்களுடைய சஹாபாக்களை தூய்மைப்படுத்தியது போன்றே தூய்மைப்படுத்துவார்கள். ஹுஸூர் அவர்கள், இது மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்பதின் அர்த்தம் என்னவென்றால்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு முன்னோர்களை தூய்மைப்படுத்தினார்களோ அதே போன்று தனக்கு பின்னால் வருகின்றவர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மைப்படுத்துவார்கள். ஹுதூர் அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள். இந்த தூய்மைப்படுத்தும் பணி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பராக விளங்குகின்ற ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே நடைபெற்றது. அந்த வாக்களிக்கப்பட்ட மஹ்திதான் ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி பின்னவர்களின் இந்த ஜமாத்தை முன்னோர்களோடு இணைக்க வேண்டியிருந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்களின் தூய்மை அடைதல் நிகழ்ந்தது. அதாவது அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னோர்களை தூய்மைப்படுத்துவார்கள் என்பதன் அர்த்தம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை பேரன்பராக வாக்களிக்கப்பட்ட மசீஹாக மஹ்தியாக வருகின்றவர் அவ்வாறு பின்னோர்களை தூய்மைப்படுத்துவார்கள். எனவே அந்த தூய்மைப்படுத்துகின்ற அந்த நிலை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அன்னாருடைய வாழ்க்கையிலேயே லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. இவ்வாறு தூய்மையடைந்த நல்லடியார்களின் ஒரு ஜமாத் உருவாகியது. அந்த ஜமாத் வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்றது. ஹதரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் ஜமாத்தின் முன்னேற்றம் தொடர்பாக அல்லாஹ் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றான். அவன் தன்னுடைய வாக்குறுதியினை உண்மையிலேயே நிறைவேற்றுவோன் என்பதை கடந்த காலத்திலும் நாங்கள் கண்டுள்ளோம், இன்றும் காண்கின்றோம், எதிர்காலத்திலும் காண்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் தமது தூய்மையடையும் நிலை பற்றி கவனத்துடன் செயல்பட்டால்தான் அல்லாஹுவின் இந்த வாக்குறுதிகளும் நிறைவேறும் என்பதை அவர்கள் தமது மூளையில் எல்லா சமயத்திலும் பதிந்திருக்கும்படி செய்ய வேண்டும். அதாவது இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றார். அந்த வாக்குறுதிகள் நிச்சயமாக அது நிறைவேறி தீரும். ஆனால் அவற்றிலிருந்து நாங்கள் பயன்பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜமாத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய தூய்மை அடைதல் குறித்து கவனம் செலுத்த வேண்டும். எனவே தன்னை பற்றியும் ஒரு கண்காணிப்பாளர் என்ற நிலையில் தனது மனைவி மக்கள் தொடர்பாகவும் அவர்களை இந்த தூய்மை அடைதல் பக்கம் கவனம் செலுத்தும்படி செய்வது ஒவ்வொரு அஹ்மதியின் பொறுப்பாக இருக்கின்றது. தன்னையும் சுயமே அதாவது தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய மனைவி மக்களையும் கண்காணிப்பாளர் என்ற வடிவில் தூய்மை அடைகின்ற இந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். ஆஹரீன மின்ஹும் என்ற சொற்கள் பன்மையில் ஏன் வந்திருக்கின்றது? அதாவது ஆஹரீன மின்ஹும் அவர்களில் இறுதியானவர்கள் என்ற இந்த பன்மையில் இந்த சொல் ஏன் வந்திருக்கின்றது என்பதை பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அதாவது வரவேண்டியவர் தனியொரு நபராக இருக்க மாட்டார், மாறாக அவர்கள் ஒரு ஜமாத்தாகி விடுவார்கள் என்பதை புரிய வைக்கும் நோக்கத்திலேயே ஆஹரீன மின்ஹும் என்று பன்மையில் அல்லாஹு தாலா கையாண்டிருக்கின்றார். இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கும். இவர்கள் சஹாபாக்களின் நிறத்தை பெற்று அவர்கள் நுகர்ந்த நறுமணத்தை இவர்களும் நுகர்வார்கள். அதாவது அந்த ஆன்மீக நறுமணத்தை இவர்களும் பெறுவார்கள். இந்த உயர்வான தகுதியை தாமும் பெற்று இதனை தனது மனைவி மக்களிடத்திலும் நிலை பெறச் செய்வதற்காகவும் இதனை மற்றவர்களிடத்திலும் தமது சுற்றுச்சூழலிலும் நிலை பெறச் செய்வதற்காகவும் ஒவ்வொரு அஹ்மதியும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உயர் தகுதியை பெறுவதற்கு திருக்குர்ஆன் கூறியுள்ள வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது இந்த மேலான நிலையை, இந்த தூய்மை அடைதலை, சஹாபாக்கள் பெற்ற அந்த ஆன்மீக நறுமணத்தை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் திருக்குர்ஆன் கூறியுள்ள அந்த வழிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவற்றை புரிவதற்கு மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ள வழிமுறைகளை நாம் பேண வேண்டும். நஃப்ஸ் தூய்மை அடைவதற்கும், அதாவது உள்ளம் தூய்மை அடைவதற்கும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் ஒரு மிக பெரும் வழியாக தொழுகையை அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான். நான் தற்போது ஓதிய வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், அதாவது வேதத்திலிருந்து உமக்கு வஹி அறிவித்ததை ஓதுவீராக, அதை மற்றவர்களுக்கு ஓதி காட்டுவீராக. வ அகிமிஸ் ஸலாத், மேலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை வெட்கக்கேட்டிலிருந்தும் ஒவ்வொரு வெறுக்கத்தக்க செயலிலிருந்தும் ஒருவனை தடுக்கின்றது. வலதிக்ருல்லாஹி அக்பர்,
அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் நிச்சயமாக ஏனைய எல்லாவற்றையும் விட பெரியதாகும். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். ஹுஸூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வேதத்தை ஓதுவதுடன், அதாவது திருமறை குர்ஆனை திலாவத்து செய்வதுடன், இதன் தூது செய்தியை மற்றவர்களுக்கு எட்ட வைக்கும்படி அந்த வசனத்தில் கட்டளையிட்டுள்ள இறைவன் அத்துடன் தொழுகையை நிலைநாட்டுவீராக என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது தப்லீக் செய்வதுடன் தொழுகையை நிலைநாட்டுவீராக என்றும் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் தொழுகை அதன் முழுமையான நிபந்தனைகளுடன் நிறைவேற்றுவதுடன் தூய்மையான மனதுடன் தொழுவதும் நாம் தூய்மையடைவதற்கான வழியாக அமையும். அதாவது தொழுகையை நிறைவேற்றுவதுடன் தூய்மையான உள்ளத்துடன் தொழுவதும் நாம் தூய்மை அடைவதற்கான வழியாக இருக்கின்றது. ஹுஸூர் அவர்கள் மேலே சொல்லி வந்த அந்த தூய்மை அடைவதற்கான வழி தொழுகையை தூய்மையான உள்ளத்துடன் நிறைவேற்றுவதாக இருக்கின்றது. தூய்மை அடைதல் தொடர்பான போதனைகளால் திருக்குர்ஆன் நிரம்பி இருக்கின்றது. அவற்றை செயல்படுத்துவது அல்லாஹ்வின் உதவியின் மூலமாகவே நடக்க முடியும். எனவே முழுமையான மன தூய்மையுடன் ஓர் அடியான் அல்லாஹ்வின் முன்பு குனிகின்ற போதுதான் அந்த போதனைகளின் தாக்கம் அவர் மீது ஏற்படும். அதாவது தூய்மையடைய விரும்புகின்ற ஒரு அடியான் அல்லாஹ்வின் முன்னால் குனிய வேண்டும், அவனுடைய உதவியை வேண்ட வேண்டும். தீமைகள் இருந்தும் விலகியவாறு இறைவனின் கட்டளைகளுக்கு ஏற்ப ஒரு நம்பிக்கையாளர் செயல்படுகின்ற போது மன தூய்மையுடன் தொழப்பட்ட தொழுகைகளால் அதற்கு பிறகும் நமது நாவுகளை அல்லாஹ்வின் நினைவால் ஈரமாக்கி வைத்திருக்க முனைகின்ற போது நிச்சயமாக அப்படிப்பட்ட நபர் தமது நஃப்ஸை தூய்மைப்படுத்தக்கூடியவராக ஆகிவிடுகிறார். ஒரு தொழுகையை முழுமையான தூய உள்ளத்தோடு நிறைவேற்றி அல்லாஹுவை திக்ர் செய்வதிலும் ஈடுபட்டிருந்தால் அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த வெகுமதி என்னவென்றால் மனிதனுடைய நஃப்ஸ் தூய்மை அடைகின்றது. தூய்மை அடைந்தவராக அவர் மாறிவிடுகின்றார். எனவே தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவது ஒவ்வொரு அஹ்மதியினதும் அடிப்படையான பொறுப்பாக இருக்கின்றது. ஆனால் ஓரிரண்டு தொழுகைகளை தொழுவதன் மூலமாக இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றி விடுவோமா? மாறாக ஐவேளை தொழுகைகளையும் நாம் முறையாக நிறைவேற்ற அதிகமான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியது அவசியமானதாகும். உயர்வான தகுதிகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் மேற்கொள்ள இருக்கும் பயணத்தின் மைல்கற்களாக இந்த ஐவேளை தொழுகைகள் இருக்கின்றன. ஆன்மீக அந்தஸ்துகளை அடைகின்ற இந்த பயணத்திலே மைல்கற்களாக இந்த ஐவேளை தொழுகைகள் இருக்கின்றன. ஐவேளை தொழுகைகள் நன்மைகளுக்குரிய விதைகளாக இருக்கின்றன. அதாவது தொழுகைகளை சரியான முறையிலே நிறைவேற்றினால்தான் நன்மைகள் புரிவதற்கான அந்த சக்தியும் மனிதனுக்கு கிடைக்கின்றது. இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுஸூர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஐவேளை தொழுகைகள் நன்மைகளுக்குரிய விதைகளாக இருக்கின்றன. அவ்விதைகளே கனிதரக்கூடிய மரங்களாக மாற வேண்டி இருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஐவேளை தொழுகைகளை பேணுதல் மற்றும் நல்லொழுக்க நிலைமைகள் மூலமாகத்தான் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவீர்கள். நீங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்ளப்படுவீர்கள் என்றால் ஐவேளை தொழுகைகளின் மூலமாகவும் அஹ்லாக் சிறந்த நல்லொழுக்கங்களின் மூலமாகவும் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவீர்கள். எவரிடம் தீமையின் விதை இருக்குமோ அவர் இந்த போதனைகளின்படி செயல்பட்டு அதில் நிலை நிற்க முடியாது. அதாவது தொழுகை நன்மைக்கான அந்த விதை. ஆனால் எவரிடம் தீமையினுடைய அந்த விதை இருக்குமோ அவரால் இந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாது, அதில் நிலைத்து நிற்க முடியாது, அதில் பேணுதலை உருவாக்கி கொள்ள முடியாது. அதே போன்று அத்தகைய நபரிடம் அஹ்லாக்கும் இருக்காது. எனவே இந்த நன்மையின் விதையை நமது உள்ளத்தில் விதைத்தவாறு அதனை எந்த கால சூழ்நிலையிலும் வீணாக்கி விடாத அளவில் அதை பாதுகாத்து வளர்ச்சி அடையும்படி செய்ய வேண்டும். இந்த தொழுகைகளை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் வயலில் வளர்கின்ற களை செடிகள் தானியங்களை வீணாக்கி விடுவது போன்றே இந்த தீமைகள் நன்மைகளை நசுக்கிவிடும். எனவே நமது தொழுகைகள் வலுவான வேர்களில் நிலை நிற்கும் வகையில் நாம் அவற்றை பாதுகாத்தால் அவை நிழல் தரும் மரங்களாகவும் கனிதரும் மரங்களாகவும் உருவாகிவிடும். அதாவது தொழுகைகளை சும்மா வெறுமனே தொழுவது அல்ல, மாறா ஹுஸூர் அவர்கள் கூறுகின்றார்கள், வலுவான வேர்களில் நிலை நிற்கும் வகையில் இந்த தொழுகைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மிகவும் உறுதியாக அதில் நிலைத்து நிற்க வேண்டும். மிகவும் கவனத்தோடு அந்த தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றினால் பிறகு அதுவே நிழல் தருகின்ற கனி தருகின்ற மரங்களாக மாறிவிடும். அவை எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும்.
அப்பேற்பட்ட தொழுகைதான் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கும். எனவே முதலில் தொழுகைகளை நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அந்த தொழுகைகள் நன்மையில் நாம் நிலைத்திருப்பதற்குரிய வழியாக ஆகிவிடும். இவ்வாறே ஓர் அஹ்மதி அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார் என்று ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் இந்த அடையாளத்தை நிலைநாட்ட முயற்சி செய்கின்றோமா? இறை வணக்கத்தில் ஈடுபடுபவர்களாகவும் நல்லொழுக்கத்தில் உயர்வான நிலையை அடைந்தவர்களாகவும் இருக்கும் நிலையில் நாம் இனங்கண்டு கொள்ளப்படுகின்றோமா என ஒவ்வொரு அஹ்மதியும் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாகவே நாம் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை நிறைவு செய்தவர்களாவோம். இவ்வாறு நாம் ஆய்வு செய்தால் இந்த ஆய்வானது நிச்சயமாக நமது தூய்மை அடைதலின் தரத்தை உயர்த்தி கொண்டே செல்லும். பிறகு தொழுகையின் முக்கியத்துவத்தை விளக்கியவாறு ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், தொழுகை எப்பேற்பட்ட நன்மையாக இருக்கின்றது என்றால் அதை நிறைவேற்றினாலே ஷைத்தானிய பலவீனங்கள் விலகிவிடும். மேலும் இதற்கே துவா என்றும் பெயர் கூறப்படுகின்றது. தொழுகைக்கே துவா என்றும் கூறப்படுகின்றது. இவ்விஷயத்தில் மனிதன் பலவீனமாக இருக்க வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புகின்றார். அதாவது தொழாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடம் துவா செய்யாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஷைத்தான் விரும்புகின்றான். ஏனென்றால் எந்த அளவு மனிதன் சீர்திருத்தத்தில் ஈடுபட்டாலும் அதனை தொழுகையின் மூலமாகவே மனிதனால் செய்ய முடியும் என்பதை ஷைத்தான் அறிந்திருக்கின்றார். அதாவது மனிதன் சீர்திருந்துவதாக இருந்தால் இந்த தொழுகையின் மூலமாகத்தான் சீர்திருந்துவான் என்பதை, வேறு வழி இல்லை என்பதை ஷைத்தான் அறிந்து வைத்திருக்கின்றார். எனவே இதன் காரணமாக நாம் தூய்மையாக இருப்பது நிபந்தனையாக இருக்கின்றது. எதுவரை தீமைகள் மனிதனிடம் இருக்குமோ அதுவரை ஷைத்தான் அவனை நேசிக்கின்றான். மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களது உள்ளத்தில் இறைவனின் மகிமையையும் அவன் மீதுள்ள நேசத்தையும் தொடர்ந்து நிலைநாட்டி வாருங்கள். இதற்கு தொழுகையை விட உயர்வானது வேறு எதுவும் இல்லை. அதாவது அல்லாஹ்வின் மீதான அந்த மகிமையை, மகத்துவத்தை, அன்பை நிலைநாட்டி வருவதற்கு தொழுகையை விட சிறந்த ஒன்று இல்லை. ஏனென்றால் நோன்பு ஒரு வருடம் கழிந்த பிறகுதான் மீண்டும் வரும். செல்வம் படைத்தவர்களுக்குத்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டியுள்ளது. ஆனால் ஒவ்வொரு நிலையில் உள்ள, அதாவது எல்லா நிலையிலும் உள்ள மனிதனும் தொழுகையை 5 நேரமும் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. எனவே அதை ஒருபோதும் வீணாக்கி விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் தொழ வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் முன்னிலையில் நிற்கின்றேன் என்றால், அவன் நாடிவிட்டால் இப்போதே என்னுடைய தொழுகைகளை அவன் ஏற்றுக்கொள்வான். இதே நிலைமையில் இதே நொடியில் அவனால் எனது தொழுகையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்துடன் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். உலகில் உள்ள அரசர்களுக்கு தங்களது கருவூலங்கள் காலியாகிவிடக் கூடாது என்ற கவலை இருக்கும். வறுமை வந்துவிடக் கூடாது என்ற கவலை அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இறைவனின் கருவூலங்கள் எல்லா நேரத்திலும் நிரம்பியே இருக்கின்றன. மனிதன் அவன் முன்னால் நிற்கின்ற போது, நான் அனைத்தையும் கேட்கின்ற, எல்லாவற்றையும் பற்றிய ஞானமுள்ள, எல்லாவற்றையும் நன்கு அறிந்த வல்லமையுள்ள இறைவன் முன்னால் நிற்கின்றேன் என்ற உறுதியான எண்ணத்துடன் நிற்க வேண்டியது அவசியமாகும். இந்த எண்ணத்தை தொழுகின்ற போது உருவாக்கிக் கொள்வது மிகவும் அவசியமானது. சடங்காக சம்பிரதாயமாக நாங்கள் தக்பீரை கெட்டுகின்றோம், சலாம் கொடுக்கும் வரை தொழுது முடித்து விடுகின்றோம். ஆனால் எனக்கு முன்னால் இறைவன் இருக்கின்றான், சர்வ வல்லமை படைத்தவன், எல்லாம் அறிந்தவன், எல்லா ஆற்றல்களையும் பெற்றவன், என்னை எங்கிருந்து எங்கோ கொண்டு செல்ல முடியுமானால் என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான் என்றெல்லாம் நினைத்தவாறு அந்த எண்ணத்துடன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்க வேண்டும். இது மிகவும் அவசியமானது என்று மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மிகவும் உருக்கத்துடன் அவர் துவா செய்ய வேண்டும். தப்பெண்ணம் கொள்வோராகவும் அவநம்பிக்கை உடையவராகவும் அவர் இருக்கக்கூடாது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தொழுகை விஷயத்திலே தப்பெண்ணம் கொள்ளக்கூடியவராக, அவநம்பிக்கை உடையவராக மாறக்கூடாது. அதாவது இறைவன் என்னுடைய தொழுகையை பொருட்படுத்த மாட்டான், அவன் பார்க்க மாட்டான், என்னுடைய தொழுகையோ மிகவும் பலவீனமானதாக இருக்கின்றதே, ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற இவ்வாறான அவநம்பிக்கையுடன் தொழுகையில் நிற்கக்கூடாது என்று இதனுடைய அர்த்தம். இவ்வாறு அவர் செய்தால் இறைவனது அருள்கள் அவருக்கு கிடைக்கும் வகையில் அவர் ஓர் இன்பத்தை பெற்றுக் கொள்வார். இறைவனும் அவருக்கு கிடைத்து விடுவான். இந்த வழிமுறையை பின்பற்றி செயல்பட வேண்டும். ஆனால் அநீதி இழைப்பவர், குழப்பவாதி ஆகியோரது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் அவர்கள் இறைவனிடமிருந்து கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள்.
இறைவனும் அவர்களை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கின்றான். ஒரு மகன் தனது தந்தையை பற்றி அக்கறை இல்லாமல் அவரை ஒரு பொருட்டாகவே கருதாமல் இருந்தால் தந்தைக்கும் தனது மகனை பற்றி எவ்வித அக்கறையும் இருக்காது. அவ்வாறு இருக்கும் போது இப்படிப்பட்டவர்கள் மீது இறைவன் ஏன் அக்கறை காட்ட வேண்டும்? ஷைத்தானுடன் போர் செய்வதற்கான ஆயுதம் தொழுகையாகும் என்பதை மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டார்கள். ஷைத்தான் எப்போதும் மூமீன்களிடமிருந்து இந்த ஆயுதத்தை பிடுங்குவதற்கே முயற்சி செய்கின்றார். எனவே எவ்வாறு ஒரு நல்ல தளபதி தன் கையில் இருக்கும் ஆயுதம் எதிரிகளின் கையில் சென்று விடாமல் பார்த்துக் கொள்வாரோ அவ்வாறே ஒரு மூமினும் தனது இந்த ஆயுதத்தை பாதுகாத்து வைப்பதிலிருந்தும் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். தீமைகளின் பக்கம் அடிக்கடி கவனம் திரும்புவது மனிதனுடைய இயல்பாகும். எனவே அவர்களிருந்து தப்பிப்பதற்குரிய நிரந்தரமான வழியாகவே தமது தொழுகைகளை பாதுகாப்பதை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் என்று ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய இந்த போதனைகளை புரிந்து தொழுகைகளை சரியான அர்த்தத்தில் எமக்கு சிறப்பான முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் நிறைவேற்றுவதற்காகவும் அதன் மூலமாக சிறப்பான ஒரு தூய்மை அடைதலை பெற்றுக்கொள்வதற்காகவும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் நல்வாய்ப்பை வழங்கிய அருள் புரிவானாக.